ஆட்சி பொறுப்புகளில் வழங்கப்படுவதைப் போல அரசியல் கட்சிகளின் பதவிகளில் பெண்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் தரப்படுகிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தென்காசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை காணலாம். கட்சியில் பெண்களுக்கு உயர் பதவிகளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பதவி கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்கள சுயேட்சையாக முடிவில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கூட இருந்து யாராவது ஏதாவது பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற எந்த கட்சியிலையும் பெண்களுக்கு கட்சி பொறுப்புன்னு பெருசாக கொடுக்கறது இல்லை. ஆனால் மக்களாக தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்கு சில பதவிகள்லாம் கிடைக்கிது. இப்போ கரண்ட்டாக நம்ம எல்லா துறைகளிலுமே பெண்கள் சாதிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு கட்சி பொறுப்பு கொடுத்து ட்ரை பண்ணலாம். அவங்க நல்லா தான் பண்ணுவாங்கன்னு நாங்கள்லாம் நம்புகிறோம். ஸோ நம்ம ஒரு ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதே நம்ம நாடு எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. பெண்களுக்கு கட்சியில் அடிப்படை பொறுப்பு கொடுக்கும்போது அவங்க கட்சியை முன்னேற்றத்துக்கு எப்படிலாம் முன்னேற்றணும் அவங்களுக்கு அப்போவே தெரிய ஆரம்பிக்கும். வழங்குதாங்க, ஆனால் பாதி தான், கொஞ்சமாக தான் வழங்குதாங்க. ஆனால் மாவட்ட செயலாளர், நகர செயலாளர் இப்படி போஸ்டிங் வாங்குறவங்க அவங்களோட ஹஸ்பண்டு, தம்பி, அண்ணன், அவங்க சொந்தக்காரங்க இவங்க தான் யூஸ் பண்ணுதாங்க. அவங்க அப்பா அம்மார்களும் யூஸ் பண்ணுதாங்க. இளந்தலைமுறைக்கு கொடுக்கணுன்னு தான் பேர். ஆனால் அவங்களோட அப்பா தம்பி இவங்களுக்கு தான் யூஸ் பண்ணுதாங்க. பாதிப்பு ஒரு 10% தான் யூஸ் பண்ணுதாங்க லேடிஸ்க்கு. நிறைய கட்சிகளில் பெண்களுக்கு பொறுப்பு வழங்கத்தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் குறிப்பாக கனிமொழி மேடம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பதவி வழங்கியிருக்காங்க. அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க. இப்போ டெல்லியிலேயும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பெரிய பொறுப்புகளை கொடுத்துருக்கத்தான் செய்தாங்க. அது அவங்க தனிப்பட்ட இது. ஆனால் கனிமொழி அக்கா சிறப்பாக செயல்படுறாங்க. தந்தி டிவியின் மக்கள் குரல் நிகழ்ச்சிக்காக தென்காசி மக்களின் கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.